பாபா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொன்னப்போ, நிறுத்து உன் சீற்றத்தை அப்படின்னு சொல்லி ஒத்த விரலை தூக்கி காமிச்சாராம் பாபா. அத்தனை மழை கிழி எல்லாமே அடங்கி போச்சு. அதே மாதிரி சாயினுடைய சன்னிதானம், ராதாகிருஷ்ண மாயினுடைய புண்ணிய அன்னையினுடைய புண்ணிய தினம், நிச்சயமாக நல்லபடியாக இது நடந்து முடிக்கிறதுக்கு அவங்களே வழி காமிப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு ஒரு அன்னையினுடைய ஒரு புண்ணிய தினம் நடத்துறதுங்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. அதை எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது ஏராளமான தடங்கல்கள் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி நம்முடைய திட பக்தி, அந்த மன உறுதியை சோதிப்பதாக அமையும். அதான் சரவணங்கிட்ட சொன்னேன், மன உறுதியை சோதிக்கிறார்கள், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு தெளிவான மன உறுதி இருக்குது, அதனால் நம்ம கவலையே பட மாட்டோம், எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். நம்ம என்ன வேணாலும் வரட்டும், நாங்கள் பாபாவை இங்கே ராதாகிருஷ்ண மாய்க்கு புண்ணிய திதியை நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் ஊருக்கு கிளம்புவோம். அந்த அந்த ஒரு மன உறுதியோடு நம்ம இங்கே வந்திருக்கோம். அதனால் பாபா பார்த்துப்பார், அதுக்கேற்ற ஏற்பாடுகளை அவரே செய்து கொடுப்பார். மழையை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, ஏன்னா இயற்கை அது. ஆனால் அந்த மழையும் எப்படின்னா, எங்களுடைய அந்த விழா ஃபங்க்ஷன் பூஜை முடிகிற வரைக்கும் உன்னுடைய பாபாவினுடைய ஒரு சரித்திரத்தில் சாயி குருச்சரித்திரம்னு ஒரு புஸ்தகம் அடியேன் எழுதியிருக்கேன். அதில் என்னென்னா நிறைய விஷயங்கள், நம்முடைய கர்வத்தை அடக்கிய ஒரு நிகழ்வுகளை நிறைய குறிப்பிடுறார் பாபா. சாயி குருச்சரித்திரத்தில் ஒரு அத்தியாயத்தில் என்ன வருதுன்னா, ஷீரடியில் கல்வாடிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல எல்லாரும் அந்த வாழ்வாதாரம் அப்போ உள்ள கிராம மக்கள், இப்போவும் அந்த கிராம மக்களுக்கு அது பசு தான், வயல் பசு, அதுதான் பசுக்களோடு இந்த பசுக்களுடைய அந்த உணவு, பசுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், வயல்வெளி, இதுதான் கிராம மக்களுக்கு வாழ்வாதாரம். அந்த பசுக்களுக்கு தேவையான உணவு, சாப்பாடு, அந்த வைக்கோல் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கல்வாடின்ற ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க. திடீர்னு என்ன எடுத்து ஒரு மார்வாடி ஒருத்தர் பாபா கிட்ட வரான், கோனியாஜின்னு உட்கார்ந்துருக்கும்போது பாபா என்ன சொல்கிறார், நீ இங்கேயே உட்கார்ந்துருக்க, நீ சேர்த்து வச்ச அந்த வைக்கோல் பொதி நெருப்பு பற்றி எரியுது, போ அதை போய் நீ காப்பாற்ற முயற்சி பண்ணு போ அப்படிங்கிறார். உடனே ஓடுறான் அவன், நல்லா கொதிக்கிற வெயிலப்ப, காலில் செருப்பு கூட போடாமல் ஓடுறான். போய் அங்கே போய் பார்க்குறான், நெருப்பு உண்டானதுக்கு எந்த விதமான அறிகுறியுமே இல்லை அங்கே. ஏன் பாபா இப்படி பண்ணுறாரு, என்னை வேணும்னே வெயிலில் நடக்க வச்சு என் காலெல்லாம் கொதிக்க வைக்கிறாரு சொல்லிட்டு பொறுமை இல்லை. அதுதான் பொறுமை, நம்பிக்கை. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ஓடி வரான் மறுபடியும். பாபா ஏன் என்னை சோதிக்கிறீங்க, ஒரு நெருப்பு அறிகுறியே இல்லையே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொல்லி என் காலெல்லாம் வேக வச்சிங்கன்னு, உனக்கு பொறுமை இல்லைடா அப்படிங்கிறார் பாபா. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கிராம மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஓடி வராங்க. ஓடி என்ன சொல்கிறாங்க பாபா கிட்ட, பாபா எங்களுடைய வைக்கோல் பொதி முழுவதுமாக நெருப்பு பற்றி எரிகிறது, காப்பாற்றுங்கள், நீங்கள் தான் காப்பாற்றணும், எங்களுடைய பசுக்களுடைய வாழ்வாதாரம் இது 1 வருஷத்துக்கு சேர்த்து வச்சுருக்கோம், நீங்கள் தான் காப்பாற்றணும், போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம், பசுக்களுக்கு என்ன உணவாக கொடுப்போம்னு அழுகிறாங்க. அப்போ தான் கோனியாஜியை பார்க்குறாரு பாபா, மார்வாடி பார்க்குறாரு. சொன்னேனே கேட்டியான்னு, ஐயோ அப்படின்னு. பாபா என்ன சொன்னாரோ, அப்போ ஷீரடியில் தண்ணீர் பஞ்சம், தண்ணி கிடையாது. இப்போவும் அப்போ ஒரே ஒரு கிணறு தான் இருந்தது. பாபா ஷிரடிக்கு வருவதற்கு முன்பு ஷிரடிங்கிற கிராமம் உலகத்துக்கே அடையாளம் தெரியாமல் இருந்தது. பாபாங்கிற ஒரு இறைவனுடைய திருத்தூதரால் தான் அந்த ஷிரடிங்கிற கிராமமே இன்றைக்கி உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது. அப்போ அந்த ஒரு கிணறு, அதில் தண்ணி கிடையாது. தனக்கு இருந்த கையில் ஒரே ஒரு கை தண்ணி எடுத்து, விரட்ட வேண்டாம் பாபா அனுப்பிச்சிருக்காரு, இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஒரே ஒரு கை தண்ணி எடுத்து அந்த இடத்துல தெளிக்கிறார். அந்த ஒரு கை தண்ணியில் முழுவதுமாக வைக்கோல் பொதி முழுவதுமாக நெருப்பு பற்றி கொண்ட நெருப்பு அப்படியே அடங்கி விடுகிறதாம். ஒரே ஒரு கை தண்ணி. பஞ்சபூதங்களின் மேல் கட்டுப்பாடு உடையவர் நம்முடைய சாயிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட சாயினுடைய சன்னிதானத்தில் நம்ம இருக்கோம். நம்ம எதுக்காக கவலைப்படணும், புயலும் மழைக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அந்த ஒரே ஒரு கை தண்ணீரை எடுத்து அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த அக்னியை அணைத்தார் பாபா. அப்போ ஓடி போய் பார்க்கும் பொழுது எல்லாருடைய வைக்கோல் பொதியும் சேஃபாக இருந்தது, ஒரு கவலை இல்லை. ஆனால் இதில் எரிந்து கருங்கி சாம்பலானது அந்த மார்வாடியினுடைய வைக்கோல் பொதி மட்டும் எரிந்து கருங்கி சாம்பலாயிடுது. அவன் அங்கேருந்து, பாபா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமா, இது உங்களுக்கே நியாயமா, எல்லாருடைய வைக்கோலையும் சேவ் பண்ணி கொடுத்துட்டீங்க, காப்பாற்றி கொடுத்துட்டீங்க,
என்னுடைய வக்கல் பதி மட்டும் ஏன் எரிஞ்சுதுன்னு கேட்டப்ப, உனக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கு நம்பிக்கை இல்லை, பொறுமை இல்லை. நீ நம்பிக்கையோடு ஒரு 5 நிமிஷம் அங்கே இருந்தா உன்னோடதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு நெருப்பு. அப்போவே நீ அணைச்சிட்டு வந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. உனக்கு நம்பிக்கை இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன், என்னுடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. அப்போ அழுவான். நீங்கள் பாரு, எனக்கு பாபாவால் இந்த மாதிரி நஷ்டம் அப்படிமா. அப்போ தான் அவர் சொல்லுவார் எல்லாருக்கிட்டையும், நானா சாஹேப் சந்தோர்கிட்ட சொல்லுவார், நானா இவன் பாரு என்னால் அவனுக்கு நஷ்டங்கிறான், நான் சொன்னேன் அவன்கிட்ட போய் பாருடான்னு சொன்னேன், கவலைப்படாத சேட்டு, அடுத்த வியாபாரம் பண்ணு, இந்த நஷ்டத்தை நான் ஈடுகட்டுறேன், இதை விட நிறைய பலன் உனக்கு கிடைக்கும், கவலைப்படாத போயிட்டு வாம்பார். அப்பவும் பாரு கருணையான தாய் உள்ளம் பாரு, அடுத்த வியாபாரத்தில் சேர்த்து கொடுக்குறேன் பாரு. அதுதான் நம்முடைய பாபா. எந்த கஷ்டத்தையும் எந்த துன்பத்தையும் நமக்கு தருபவர் அல்ல பாபா. எந்த கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து கை கொடுத்து நம்மை கரை சேர்ப்பவர் பாபா. இதிலேருந்து இதுவே ஒரு சாட்சி. இது நடந்த இந்த சம்பவம் உண்மை சம்பவம். சாய் குருச்சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அடியன் தமிழில் எழுதப்பட்டிருக்கேன். அந்த ஒரு நூலின் மூலமாக எல்லோருக்கும் போய் சேர்ந்திருக்கு. இதே மாதிரி பாபா எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கார். ஷிரடியில் அவர் வாழ்ந்த காலம் 60 ஆண்டு காலம். அந்த 60 ஆண்டு காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கு கிடைச்சிருக்கிற நூல் சாய் சச்சரித்திரம், சாய் குருச்சரித்திரம், இன்னும் 2-3 நூல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் போதுமானதாக கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் வாழ்ந்த காலம் 60 வருஷம். அப்போ எவ்வளவு அற்புதங்கள் பண்ணியிருப்பார், எவ்வளவு மிராக்கல்ஸ், எவ்வளவு நடந்திருக்கும் அதிசயங்கள். அது எல்லாத்தையும் எடுத்து 60 வருஷ காலத்தை மிராக்கல்ஸ் எடுத்து எழுதணும்னா ஒரு புஸ்தகமெல்லாம் பத்தாது. அது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய அந்த ஊரில் உள்ளவங்க, கிராமத்தில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணியிருக்கார் அவர் அப்படின்னு. ஏன்னா அந்த கிராமத்தினுடைய தெருக்களுடைய புழுதிகள் இருக்குல்ல, அந்த புழுதி மண்ணு கூட ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா சுற்றி சுற்றி வந்திருக்காருங்க. நம்ம ஒரு 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 சின்ன ஒரு கிராமத்தில் வசிக்கிற ஒருத்தர் மாதிரி சுற்றி சுற்றி வந்திருக்கார். அந்த கிராமத்தையே எல்லாரையும் கூப்பிட்டுருக்கார், வீடு வீடாக கூப்பிட்டு அன்பாக சாப்பாடு கேட்டிருக்கார். பாபு சாஹேப் சாப்பாடு கொடு, அம்மா தாயி அன்னையே சாப்பாடு கொடு, மௌசி சாப்பாடு கொடுன்னு கேட்டிருக்காரு ஒவ்வொருத்தர்கிட்டயா. எவ்வளோ புண்ணியம். அதில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாடு இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் அது. அந்த அப்போ கூட என்ன சொல்வாராம், உங்ககிட்ட 7 ரொட்டியும் இவ்வளோ சப்ஜியும் உங்ககிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாராம். உள்ளே ஓடி போய் அந்த அம்மா கணக்கு பார்ப்பாங்களே, 7 ரொட்டி இருக்குமா, அஜ்ஜோ பாபா எங்கிட்ட இருக்கிறத அப்படியே சொல்கிறாரு, மன்னிச்சுக்குங்கன்னு ஓடி கொடுத்துட்டு போவாங்களாம். அது மாதிரி கிடைச்ச ஆகாரம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒட்டுமொத்தமாக பிசைஞ்சு அங்கே உள்ள காக்கா பட்சிகள் அப்புறம் நாய்கள் ஈக்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானும் சாப்பிடுவாராம். அந்த மசூதியை கூட்டி பெருக்கிறவங்களே 5-6 ரொட்டி அப்படியே எடுத்துகிட்டு போவாங்களாம். எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்ணுவது, இதுதான் பாபாவினுடைய ஒரு மாபெரும் ஒரு இது. அப்படி தான் செய்யணும் பார். எல்லாருக்கிட்டையுமே உனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கொடு. நாய் இருந்தால் நாய்க்கு சாப்பாடு போடு. கடைசி பாபாவுடைய அந்திம காலத்தில் சாப்பாடு கேட்குறாரு. சாப்பாடு கேட்கும் பொழுது சாப்பாடு போய் இந்த பாய்ஜா பாய் அவங்க என்ன பண்ணாங்க, லக்ஷ்மி பாய் சென்டேட்டு தான் சாப்பாடு கேட்குறாங்க. அப்போ ஓடி போய் பசிக்குது போல இருக்குன்னு சாப்பாடு ரொட்டி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே பாபா என்ன சொல்கிறார், அந்த ரொட்டி அப்படியே பிச்சு பக்கத்தில் இருக்கிற நாய்க்கு போடுறாராம். என்ன பாபா உங்களுக்கு பசின்னு சொல்லி கேட்டீங்க, அதை போய் நாய்க்கு போடுறீங்கன்னு சொன்னப்போ பாபா என்ன சொல்வாராம், அவற்றினுடைய பசி தீர்ந்தால் என்னுடைய பசி தீர்ந்து விடுகிறதுன்னு. ஒன்னே ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். பாபாவினுடைய பக்தர்கள் முன்பு, பாபாவினுடைய பக்தர்கள் ஆவதற்கு முன்னால் எங்கே நாயை பார்த்தாலும் அடிப்போம் நம்ம. ஆனால் பாபாவினுடைய பக்தராக ஒருத்தர் ஆகிவிடும்போது நாய் எங்கேயாவது பார்த்தா பக்கத்தில் எங்கேயாவது கடையில் பிஸ்கட் இருக்கா வாங்கி போட மாட்டோமா, ஏதாவது ஆகாரம் கொடுக்க மாட்டோமா, கையில் ஏதாவது ஆகாரம் இருக்கா. இதுதான் பாபாவினுடைய அற்புதம். அவருடைய ஒரு அறிவுரை எப்படி இருக்கும்னா, டைரக்டாக ஒருத்தரை கூப்பிட்டு கடிஞ்சு பேச மாட்டார். அவர் நுண்ணியமாக இருக்கும். தான் செய்வது மூலமாக அடுத்தவங்களை செய்ய வைப்பார். இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு நேராக நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவனுக்கு 4 பேருக்கு முன்னாடி சொன்ன மனசு வருத்தமடையும். யாருடைய மனசையும் நோகடிக்க மாட்டார் பாபா. பாபாவுடைய வழியில் நாம் இருக்கோங்கிறது அவருடைய உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். யாருடைய மனசையும் நோகடிக்கக்கூடாது, யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. நம்மாலான உதவிகளை நாம் செய்யணும். செய்ய முடியாவிட்டால் பிரார்த்தனை செய்யணும். அப்போ பாபாவும் அப்படி தான் செய்வார். என்ன செய்வாரா, தான் செஞ்சு காமிப்பாராம். அப்போ அவரை பார்த்தவுடன் பாபாவுடைய பக்தர்கள் என்ன பண்ணாங்க, எங்கே நாயை பார்த்தாலும், ஐயோ எங்கே பசுமாடு எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஆகாரம் கொடுப்போமா, அதுக்கு கையில் ஏதாவது பிஸ்கட் இருக்கா, இல்லை ஏதாவது ஆகாரம் இருக்கா, பக்கத்தில் கடையில் ஏதாவது கிடைக்குமா, அப்படி தான் யோசிப்பாங்க.
இதுதான் பாபாவினுடைய உண்மையான பக்தர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் நிறைய பேர் அடிச்சிட்டு இருந்தாங்களாம். நாயை காத்தோன்னே கல்லெடுத்து அடிப்பாங்களாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பாபா அவருடைய பக்தர்களாக ஆனதுக்கப்புறம் இந்த போக்கு என்னை விட்டு மாறியது. என்ன காரணம் தெரியுமா? சகல உயிர்களிடத்திலும் நான் இருக்கிறேன்கிறார் பாபா. எல்லா உயிர்களிடத்திலும் என்னை பார், எல்லா உயிர்களிடத்திலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஒரு மனப்பான்மை பக்குவத்தை பாபா நமக்கு அறிவுறுத்துகிறார். எப்படின்னா நமக்கு நாமே தெளியுமாறு அறிவுறுத்துகிறார். சொல்லி டைரக்டாக சொல்லி நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. இந்த மாதிரி இருந்தால் உனக்கு நல்லதுங்கிறத தான் செஞ்சு காமிக்கிறார், வாழ்ந்து காமிக்கிறார். பாபா அவருடைய செயல்முறைகள், நடைமுறைகள், அவருடைய அறிவுரைகள் எல்லாமே வாழ்ந்து காமித்த ஒரு திறந்த வெளி புத்தகம் அது. அந்த வாழ்ந்து காமிக்கும் பொழுது அதை பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். ஓ, நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும், நம்மளும் தெரு நாய்களுக்கு நம்ம உணவளிக்கணும். ஏன்னா எல்லாரும் வீட்டில் நாய் வாங்கி வச்சு வளர்ப்பாங்க. தெரு நாய்களுக்கு யார் சாப்பாடு போடுவா? தெருவுக்கு வர பசுமாடுகளுக்கு யார் சாப்பாடு போடுவா? மேலே இருக்கிற பட்சிகள் காக்காய்க்கெல்லாம் யார் சாப்பாடு போடுவா? அமாவாசை அன்னைக்கு இன்றைக்கி போய் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறோம், முன்னோர்களுக்கு சாப்பிடுவாங்கன்னு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கொண்டு போய் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை திணிக்கிறோம். சாப்பிட முடியாமல் சாப்பிடுது. அதுக்கு வேதியாவது பசுமாட்டுக்கு அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு கொடுத்தா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்னு. அப்போ பசுமாட்டை துன்புறுத்தி நம்ம அன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறோம். அகத்திக்கீரை தினமுமே ஒரு கை கொடுக்கலாமே. ஆக இது உங்களுக்கெல்லாம் போக தான் நம்ம எடுத்து வச்சிருக்கணுமா. பசுமாட்டினுடைய பாலை வச்சு தான் நம்ம டீ போடுறோம், காஃபி போடுறோம், பால் குடிக்கிறோம். ஆதாரமே பசுமாடு தான். அப்போ அதுக்கு உண்டான ஆகாரத்தை நம்ம கொடுக்கலாமே. வாசலில் ஒரு தொட்டியில் நீர் கலந்து வைக்கலாம், நம்ம சாதம்லாம் கலந்து வைக்கலாம். நமக்கு அதுக்கு ஏதாவது ஆகாரம், பழங்கள் கொடுக்கலாம். இது எல்லாம் பாபாவினுடைய பக்தர்களுக்கு பாபாவினால் அறிவுறுத்தப்பட்டவை. எப்படின்னா நூதனமான முறையில் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து எல்லாருமே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் பாபாவுடைய செயல்பாடு. அது நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். பாபாவுடைய பக்தர்களாக ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அன்னை ராதாகிருஷ்ணமாயும் அப்படித்தான் இருந்தாங்க. ஷிரடியில் வந்தவங்களை அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டாங்க. இல்லைன்னு சொல்லலை, ஏதாவது ஒன்று வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சில நேரம் ஷிரடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீசனில் கத்திரிக்காய் கிடைக்காதும்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்து பாபா கத்திரிக்காய் எனக்கு வேணும்னாராம். என்ன இவர் இப்படி சொல்கிறார் அப்படிங்கும்போது கரெக்டாக யாரோ ஒருத்தர் கொண்டு கத்திரிக்காய் பம்பாயிலேருந்து கொண்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இல்லை என்று நமக்கு இல்லாமல் இருந்தால் கூட அந்த சமயத்தில் கூட பாபா எப்படியாவது நமக்கு கொடுத்து உதவுவார். எப்படியாவது இந்த மழை, சீற்றம், காற்று, புயல் எல்லாவற்றையும் தணிவித்து நல்லபடியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பார். ஏன்னா பாபாவை பற்றி சொல்லும் பொழுது ஐயா வீரமணி ஐயா பாடுவார் அந்த பாட்டை. இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். நம்முடைய பாபா தான் அது. என்ன, இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவர், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவர், இன்னல் படும் இதயங்களை பார்க்கின்றவர். அவர் நமக்கு நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது பாபா, எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா ராதாகிருஷ்ணமாயி எப்படி எடுத்தார் அவர்? ஒத்துருமே இல்லை அவங்களுக்கு. ஒரே ஒரு தோழி மட்டும் இருக்கா. பண்டரிபுரத்தில் ஒத்துருமே இல்லை. பண்டரிபுர பாண்டுரங்கன் கூட இருக்கான். அப்போ அந்த குழந்தையை நம்மிடத்தில் வரவழைத்து அதற்கு உண்டான பெயரையும் புகழையும் அந்த குழந்தைக்கு உண்டான தெய்வ பக்தியை எல்லோருக்கும் உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும்ன்ற நோக்கத்தோடு தான் பாபா வரவழைச்சார். பாபா எதுக்காக வரவழைச்சார்? ராதாகிருஷ்ணமாயிய பண்டரிபுரத்தில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்கள பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஷிரடிக்கு வரவழைச்சு அவர்களுடைய அற்புத சக்தியை, பக்தியை, குரு சேவையை, அந்த சமர்ப்பணத்தை உலகம் முழுவதும் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அது பாபாவினுடைய ஏற்பாடு, அவருடைய நாடகம். அது ஒவ்வொருத்தரையாக இழுக்கிறார், ஷிரடிக்கு இழுத்து சொல்கிறார். அந்த மாதிரி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கூட என்னென்ன பேசுகிறோம், என்னென்ன செய்கிறோம் என்பதெல்லாம் பாபாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஷிரடியை விட்டு நகர்ந்தது கிடையாது. அவர் நகர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வரவங்கிட்டலாம் சொல்லுவாராம், நான் எங்கேருந்து என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியும் அப்படிம்பாராம். பாபா மன்னிச்சிருங்கம்பாங்க. நிறைய பேர் பாபாவை பற்றியே நிறைய விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஷிரடிக்கு வரும்போது சொல்லிட்டு வரான், நீ என்னை பற்றி இவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு எதுக்கு இங்கே வரேன்னு கேட்பாராம். அது கூட மறைமுகமாக கேட்பார், நேர்முகமாக கேட்க மாட்டார். என்னை பற்றி எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க, ஷிரடிக்கு என் தரிசனத்துக்காக உட்கார்ந்துருக்காங்கம்பாராம். இது மாதிரி பாபாவுடைய அற்புத லீலைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னை ராதாகிருஷ்ண மாய்க்கு இப்போ அபிஷேகம், அவங்களுடைய புண்ணிய திதி.
அவங்களுடைய புண்ணிய திதி, அவங்க எப்போதும் பக்தி பரவசத்தோடு பாடி ஆடுவதை விரும்பக்கூடியவர்கள். அவங்களுக்கு வந்து பாட்டு ஆட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு பஜனை வந்து இன்றைக்கி ராதாகிருஷ்ணமாயி அன்னையருடைய புனித ஸ்தலத்தில் அவங்களுடைய சார்பாக இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அன்னைக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி எல்லாரும் கண்குளிர வந்து நம்ம அதை பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் எல்லாத்தையும் அவங்களுடைய பாதத்தில் வச்சுருவோம். அவங்க பார்த்துப்பாங்க. நம்பிக்கை, பொறுமை, ஆத்ம நிவேதனம், சமர்ப்பணத்தை வச்சுருவோம். 4 அகம்பாவத்தை விட்டுருவோம். அகம்பாவத்தை விட்டு நம்பிக்கையும் சமர்ப்பணம் நம்ம கொடுத்தோம்னா நம்மை அவர் பார்த்து கொள்வார். அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். மகாராஜ கி ஜெய், ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி கி ஜெய். ओम साई श्री साई जय जय साई। ओम साई श्री साई जय जय साई। साई श्री साई जय जय साई। ओम साई श्री साई जय जय साई। ओम साई श्री साई जय जय साई। ओम साई श्री साई जय 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 साई। ओम साई श्री साई 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 जय जय साई। வந்தாரையா பெருமாள் வந்தாரையா, வைகுந்தம் தன்னை விட்டு வந்தாரையா. வந்தாரையா பெருமாள் வந்தாரையா, தந்தாரையா பெருமாள் தந்தாரையா. தாசனுக்கு உகுந்தவரம் தந்தாரையா. வந்தாரையா பெருமாள் வந்தாரையா, வைகுந்தம் தன்னை விட்டு வந்தாரையா. மாமரமும் சோலைகளும் அங்கே அங்கே அங்கே, திரும்பி பார்த்தால் தெரியுது பார் இங்கே இங்கே. வந்தாரையா பெருமாள் வந்தாரையா, வைகுந்தம் தன்னை விட்டு வந்தாரையா. ஆண்டாள் அரண்மனை அங்கே அங்கே, அடியார்கள் வாழுமிடம் இங்கே இங்கே. கற்கோட்டை கோபுரங்கள் அங்கே அங்கே, காந்தமலை ஜோதிகளும் இங்கே இங்கே. வந்தாரையா பெருமாள் வந்தாட்டு துளசியை வெட்டுவாராம், பெருமாள் கழுத்திலே தாழ்வடங்க போடுவாராம். பெருமாள் மாலை துளசிகளை வெட்டுவாராம், பெருமாள் மாறாப்பு தாழ்வடங்க போடுவாராம். பெருமாள் வந்தாரையா பெருமாள் வந்தாரையா, வைகுந்தம் தன்னை விட்டு வந்தாரையா. தந்தாரையா பெருமாள் தந்தாரையா, தாசனுக்கு உகுந்தவரம் தந்தாரையா.
ஆண்டாள் அருகின் அருளும் தந்தாராம். வந்தாரையா பெருமாள் வந்து வந்தாரையா, தந்தாரையா பெருமாள் தந்தாரையா, தாசனுக்கு உகுந்தவரம் தந்தாரையா, வந்தாரையா பெருமாள் வந்தாரை. ஜெய் ஜெய். ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூடி உன்னை பூஜிப்போம் திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குளம்பிலங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக, அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குளம்பிலங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக. வாசலிலே மாக்கோலம் கரம் அம்மானி அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம். அன்றாடம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம். அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக, அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குளம்பிலங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க.
साईनाथ महाराज की जय। शिरडी माझे पंढरपूर साई बाबा रमवर, बाबा रमवर साई बाबा रमवर, शुद्ध भक्ति चंद्रभागा बाब बुंडलीक जागा, बुंडलीक जागा बाब बुंडलीक जागा, यागो यागो अवगे जनन गरा बाबांची वंदन, गणुमाने बाबा साई ताव भाव माझे आई, भाव माझे आई ताव भाव माझे आई, गालिंगलो डांगन वंदीन चरण टोल्यानि पात करुपत है, प्रमेय लिंकिन अनंत बोधिन मने हो वानिन मने नवा, त्वमेव माता पिता त्वमेव, त्वमेव बन्धो सखा तृणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव, कायेन वाचा मनसेन्द्रियैव बुद्ध्यात्मना वा प्रतिको स्वभाव, करोमि यत् सकलं परस्मै नारायणार्तिकी समर्पयामि, अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। श्रीवादत्त सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की, जगत माते श्री राधे कृष्ण माई की।